போகிற ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிறவன் அப்ப உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கணும்னா முதல்ல அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வான். நான் பாவேன்னு ஏத்துப்பான், எதையும் மறைக்க மாட்டான். நான் தான் செஞ்சேன்னு இந்த ஊதாரி மைந்தன் போல மனம் வருந்தி துக்கப்பட்டு கடவுள்கிட்ட போவான். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் சொல்லி அதை கோட் பண்ணி நம்ம தியானித்தோம். அப்போ என்னுடைய பாவங்கள்லாம் ஏற்று அப்படி ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது அதுதான் முதல் படி. என்னுடைய ஏற்று மனம் வருந்தி நான் பாவிப்பான்னு சொல்லி உங்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சப்பான்னு சொல்லி தாழ்ச்சியோடு ஜெபிக்கணும் என்று பார்த்தோம். ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிறதுனா என்ன, அதை எப்படி கடைபிடிப்பது அப்படின்னா, சின்சியரா இருக்கணும். என்னுடைய ஜெபம் உள்ளார்ந்த அல்லது நேர்மையான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையுள்ள ஜெபமா இருக்கணும். மை பிரேயர் இஸ் டு பி சின்சியர். அன்பான சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கட்டளை இல்லையா? பிரேயர் இஸ் த கமாண்ட் ஆஃப் காட். அதுவும் ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிப்பது என்னன்னா, நாமளும் அவளும் ஒன்றாக மாறுவது, கடவுளோட ஜெல் ஆகுவது, என் ஆவியும் அவருடைய ஆவியும் ஜெல் ஆவது. அப்படி ஜெபிக்கணும் தான் ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கணும் என்கிறார். எப்ப பார்த்தாலும் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம், நானும் கடவுளும் ஒன்னாவே பிரயாணிக்கவே மாட்டோம் அப்படின்னா அந்த ஜெபம் எதற்கு? அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிப்பது என்ன செய்யும்னா, கடவுளுடைய உள்ளத்தை திறக்கும். இட் ஓபன்ஸ் தி ஹார்ட் ஆஃப் காட். பிரேயர் பண்ணக்கூடிய அந்த பாவியினுடைய உள்ளத்தையும் திறக்கும். நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒரு பாவி ஜெபிச்சான், தன்னுடைய உள்ளத்தையும் திறக்குது. இப்ப நினிவே நகரத்தை அழிக்கணும்னு சொல்லி யோனாட்ட சொல்லி அனுப்புறாரு. ஆனா அந்த மக்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் மறந்தி சாக்குடை உணை அணிந்து எல்லாரும் பட்டினி கடந்து ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய உள்ளத்தை அது திறக்குது பாருங்க. இட் ஓபன்ஸ் தி ஹார்ட் ஆஃப் காட். அப்ப தண்டிக்காம அவங்களை மன்னிக்கிறார். தாவீது பாருங்க, மிகப்பெரிய பாவத்தை செய்யறாரு, இன்னொருத்தருடைய மனைவியோட தவறா நடந்துறாரு, அந்த அவருடைய கணவனையும் கொன்னு போடுறாரு. இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சவரு அவருடைய பாவத்தை உணர்த்தினப்பது, நாத்தான் வழியாய் உணர்த்தினப்பது அழறாரு. ஒரு ஏழையின் ஆட்டுக்குட்டி எடுத்து என் வீட்டு விருந்தாளிக்கு நான் படைச்சிட்டனே என்று சொல்லி கதறி 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 அழுறது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பாவத்தோட பிறந்தேன், பாவம் என்னை அழுத்துது, என் உள்ளத்தை அழுத்துது, இனிமே பெறப்பட்ட பாவம் செய்ய மாட்டேன், என்ன வேணாலும் தண்டனை கொடுத்துக்கங்க, ஆனா உங்க அன்பு உறவை எடுத்துக்காதீங்க. டோன்ட் டேக் அவே த ஸ்பிரிட் ஆஃப் காட். என் மனைவி பிள்ளைங்களை யார் வேணாலும் எடுத்துக்கங்க, உங்க அன்புறவை எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி கதறாரு. இதான் அந்த பாவத்தை ஏற்று மனம் வருந்தி உண்மையா கதறும் பொழுது என்னுடைய இதயமும் கடவுளுடைய இதயமும் ஒன்றா சேருது.